ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தமிழனின் ஒவ்வொரு அசைவிலும் பல நன்மைகள் கலந்துள்ளது. நமது முன்னோர்கள் அன்றளவில் செய்த அனைத்துமே இன்று பல ஆராய்ச்சிகளுக்கு பின்னர் அதில் உள்ள அறிவியலையும் மருத்துவத்தையும் உணர முடிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான் எந்த திசையில் நாம் தலை வைத்து தூங்க வேண்டும் என்பதும். எப்படி படுத்து தூங்க வேண்டும், எந்த திசையில் தலை வைத்து தூங்க வேண்டும் என்பதை பற்றி ஏற்கனவே நாங்கள் ஒரு பதிவு வெளியிட்டிருந்தோம். சமீபத்தில் விவேக சிந்தாமணி என்ற நூலை படிக்கும் போது அதில் ஒரு பாடலில் எந்த திசையில் தலை வைத்து தூங்க வேண்டும் என்பதை பற்றி விரிவான விளக்கம் உள்ளது. அதை பகிர்வே இந்த பதிவு. இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி விவேக சிந்தாமணி பற்றிய ஒரு சிறு முன்னுரையை பார்த்துடலாம். விவேக சிந்தாமணி என்பது ஒரு பழமையான தமிழ் நூலாகும். இது அனுபவ மூதுரைகளை கொண்ட தமிழ்ச் செய்யுள் தொகுப்பாகும். இந்த நூலின் ஆசிரியர் யார் என்பதை பற்றியும், எந்த காலத்தில் இந்த நூல் இயற்றப்பட்டது என்பதை பற்றியும் எந்த குறிப்புகளும் ஆராய்ச்சியாளர்களால் இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நூலில் சிந்தனை குகந்த பொருள் பொதிந்த வார்த்தைகளால் நீதிகளும் அழகியலும் செய்யுள் நடையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. தனிப்பாடல்களாக இருந்த பாடல்களை தொகுத்து இந்த நூல் உருவானது என்ற அனுமானமும் உண்டு. 1914 ஆண்டு அச்சிடப்பட்ட பெரிய விவேக சிந்தாமணி எனும் பிரதியில் அநேக பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அந்த புத்தகத்தின் அடிப்படையிலேயே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த பதிவு. விவேக சிந்தாமணியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பாடல்களாக உள்ளன. இதுபோல மேலும் விவேக சிந்தாமணியில் இருந்து பதிவுகள் வேண்டும் என்ற அன்பர்கள் ஆம் அல்லது எஸ் என்று கமெண்டில் பதிவு செய்யுங்க. சரி, வாங்க இப்ப எந்த திசையில் தலை வைத்து தூங்க வேண்டும் என்பதை பற்றி விவேக சிந்தாமணியில் உள்ள பாடல் எண் 56 பார்க்கலாம். இணை இரணதில் ஒருவன் கீழ்த்திசையில் தலை வைக்க வினிய மாமன் மனிதிகள் பொன்னெடு மாடத்து உறைந்திழிற்றன் திசையதனில் வைக்க வேண்டும். அணிபெரு வேற்றூறு உரையிற் குடதிசையிற் சார வைக்க அடுத்து எப்போதும் உணர்வின்றி உத்தரத்தே தலை வைத்து துயில் புரிதல் ஒண்ணாதாமால். இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் கிழக்கு திசையில் தலை வைத்து படுக்க வேண்டும். மாமன் வீட்டில் தெற்கு திசையிலும் வெளியூரில் மேற்கு திசையிலும் தலை வைத்து படுக்கலாம். வடக்கு திசையில் எப்போதும் தலை வைத்து படுக்க கூடாது. இதுதான் இந்த பாடலோட பொருள். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது விவேக சிந்தாமணி நூலில் உள்ள பாடல் எண் 57. நித்திரை அசனம் எண்ணெய் நிறைமயிற் சவர நான்கும் உத்தமங்கிழக்கு நன்றா ஓங்கும் உயிர் வளரும் தெற்கு சித்தமும் கலங்கும் மேற்கு தீங்கு வந்தடையும் மூலை அத்தமும் வாழ்வும் கேடா மண்பிலா வடக்குத்தானே. இதோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பது மிகவும் நல்லது. தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் ஆயுள் வளரும். மேற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் கனவு அதிர்ச்சி உண்டாகும். வடக்கு திசையில் ஒருபோதும் தலை வைத்து தூங்கக்கூடாது. நாம் பார்க்கும் அநேக பாடல்களில் வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லி சென்றுள்ளார்கள். அப்படி படுத்தால் மன உளைச்சலும் தூக்கமின்மையும் ஞாபக மறதியும் ஏற்படும். இது ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும். நம்முடைய முன்னோர்கள் காரண காரியம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை. இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோமேயானால், கிழக்கு மேற்காக சூரியனின் பாதை செல்கிறது, வடக்கு தெற்காக காந்த பாதை செல்கின்றது. பூமியில் வடதுருவம் தென் துருவம் என்று 2 முக்கிய பகுதிகள் உள்ளன. பூமியையே ஒரு மிகப்பெரிய காந்தம் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். காந்தத்தின் குணாம்சமே ஒத்த துருவங்கள் விலகிச் செல்லும், எதிரெதிர் துருவங்கள் பார்த்தீங்கன்னா ஈர்த்து கொள்ளும். மனித உடலில் மூளையை வடக்கு என்றும் பாதத்தை தெற்கு என்றும் சொல்வார்கள். இதனால்தான் நாம் வடக்கே தலை வைத்து படுக்கும் போது வடக்கில் காந்த மண்டலம் இருப்பதால் அது நம்முடைய மூளையில் உள்ள நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது. எனவேதான் வடக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாது என்றனர் நம் முன்னோர்கள். இதுபோல் மேலும் சுவாரஸ்யமான தகவல்கள் பல விவேக சிந்தாமணியில் உள்ளது. அதிலிருந்து மேலும் பதிவுகள் வேண்டும் என்ற அன்பர்கள் ஆம் அல்லது எஸ் என்று கமெண்டில் பதிவு செய்யுங்க. இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க. அதை விட முக்கியம், இப்படிப்பட்ட ஒரு நல்ல கருத்து எல்லோரையும் சென்றடையணும்னா நீங்க இதை ஷேர் செஞ்சாதான் முடியும். அதனால எல்லோருக்கும் இதை ஷேர் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.